கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்திலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். இந்த மாதம் நம்மை மேன்மைப்படுத்துகிற மாதமாய் இருக்கிறது என்பதை நான் ஆவியில உணர்கிறேன். அதாவது இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில ஏதோ குறைவுகள்ல ஒரு புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட சூழ்நிலைகள்ல நீங்க இருந்திருக்கலாம். மற்றவங்க உங்களை புரிந்து கொள்ளாத சூழ்நிலைகள்ல நீங்க இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாதத்துல தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்றைக்கு உங்க கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கண்டு கொள்ளும்படியாக அவர் உங்களை மேன்மைப்படுத்துவாராம். ஒருவேளை இன்னைக்கு நீங்க யோசிக்கலாம், எத்தனையோ பரிசுத்தவான்கள், எவ்வளவோ பெரிய பரிசுத்தவான்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, அவங்கெல்லாம் அப்படி எவ்வளவோ காரியங்களை அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க, இன்னைக்கு என்ன குறித்து என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கூட நீங்க திங்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு. அப்போ இன்னைக்கு தேவன் நம்ம கூட இடைப்படுகிற ஒரு காரியம், அந்த பரிசுத்தவான்கள் கூடலாம் இருந்து நான் எவ்வளோ தூரம் பயங்கரமான காரியங்களை செய்தது போல இன்றைக்கும் நான் உன்னோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கிறத நான் பார்க்கிறேன். அப்போ இந்த சம்பவம் எப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்ப்போம்னா, மோசே மரித்து போன பிறகு யோசுவா ஒரு கலங்கின நிலையில இருக்கும்போதுதான் அங்க தேவன் அவருடைய விருப்பம் தன்னுடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி அழகு பார்க்கிறது தான். அப்போ இன்றைக்கு யோசுவாவுக்கு அந்த ஸ்லாக்கியம் இருந்திருக்கோம்னா, இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழே நம்ம அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம்னா, நம்மளை மேன்மைப்படுத்தி அழகு பார்ப்பது தான் அவருக்கு விருப்பமாய் இருக்கிறதை நம்ம அறிந்து கொள்ளலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த சம்பவம் யோசுவா 3ஆம் அதிகாரத்துல அங்க 10ஆம் வசனத்துல இருந்து பார்க்கும்போது, அங்கே யோர்தான் அவர்களுக்கு முன்பாக கரை புரண்டு ஓடுகிறத பார்க்கிறோம். அவங்க அதை தாண்டி தான் எரிகோவுக்கு எதிராக போகணும். அங்க நம்ம பார்க்கிறோம், யோசுவா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, இஸ்ரவேல் கோத்திரங்களில் 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆசாரியர்களுடைய உள்ளங்கால்கள் யோர்தான்ல தண்ணீர்ல பட்ட மாத்திரத்துல அந்த குவிந்து அந்த கரை புரண்டு வருகிற அந்த யோர்தான் உடைய தண்ணீர் ஓடாமல் குவியலாக அப்படியே என்ன செய்யும், பிரிந்து நிற்கும் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இது யோசுவா 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கிறோம், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த 6ஆம் ஊராம் வரைக்கும் ஒரு ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். அப்போ அன்றைக்கு ஆசாரியர்களுடைய கால்கள் பட்ட மாத்திரத்துல அவங்களுக்கு கரை புரண்டு எதிராய் ஓடி அவங்களுக்கு பாதை இல்லாதபடி ஓடிக்கொண்டிருந்த அந்த யோர்தான் பிரிந்து குவியலாக நின்றிருக்கும்னா, இன்றைக்கு நாம் தான் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு விசுவாசத்தோட அவருடைய வார்த்தையின்படி ஒரு கால் நீங்க எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு எதிராய் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற எந்த பிரச்சனைகள், எந்த தடைகளாய் இருந்தாலும் அது உங்களுக்காக, அது உங்களை பார்த்த மாத்திரத்துல உங்களுக்கு அது வழிவிடும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த மாதத்துல இந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். தடையாயிருந்த காரியங்கள் உங்களுக்கு அதுவே ஒரு வழியை உண்டு பண்ணுகிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்கன்னா, அவர் வனாந்திரத்துல வழிய அவாந்திர வெளியில ஆறுகளை ஓட பண்ணுகிற தேவனா. அப்போ எந்த இடத்துலலாம் எனக்கு வழியே இல்லை, திறந்த வாசலே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அந்த இடங்கள் எல்லாவற்றிலும் தேவன் விசுவாசத்தோடு நீங்க ஒரு கால் எடுத்து வைக்கும் போது நிச்சயமா அந்த இடங்கள் எல்லாவற்றிலும் அவர் வழியை உண்டு பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததான் நம்ம யோசுவா 4ஆவது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது, அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். மேன்மைப்படுத்துவேன்னு சொன்ன தேவன் அவர் வாக்குத்தத்தமும்
உண்மையுள்ளது. அவர் ஒரு நாளும் அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அப்போ அவர் உண்மையுள்ளவர் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம்னா நம்ம போதும். நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு அவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறதை நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள். அது மாத்திரம் இல்ல, மோசேக்கு அவர்கள் பயந்திருந்தது போல யோசுவாவுக்கு அவங்க உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவங்க பயந்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அப்போ ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் அவரால வருதா? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகுமா? இன்றைக்கு அந்த தேவன் நம்ம கூட இருக்கிறார். நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். இன்றைக்கு இரவும் பகலும் அந்த தேவன் நம்ம கூட இருக்கிறது உண்மைன்னா நிச்சயமா இந்த மாதத்துல அவர் நம் ஒவ்வொருவரையும் வெட்கப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட இடங்கள் எல்லாவற்றிலும் உங்கள் தலையை அவர் உயர்த்துகிறதை நீங்கள் காண்பீர்கள். அவர் உங்க மேல அன்பாய் இருக்கிறத அறிந்து கொள்ளும்படி செய்வார். நிச்சயமாய் எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக அவர் உங்களை மேன்மைப்படுத்தி அழகு பார்க்க போகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயம் இந்த மாதத்துல அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்தரித்துக் கொள்வோம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, யோசுவாவை எல்லா ஜனங்களும் முன்பாக நீர் மேன்மைப்படுத்தி உயர்த்தினது போல அப்பா, இதை விசுவாசத்தோடு கேட்கிற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையையும் நீர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் அப்பா விசுவாசத்தோடு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் கண்டு எதெல்லாம் தடையாய் நிற்கிறதோ அது வழிவிட்டு விலகும்படி கர்த்தர் நீர் செய்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, ஐஸ்வர்யம் கனம் அப்பா எல்லாம் உம்மாலே வருகிறது தகப்பனே. எவரையும் மேன்மைப்படுத்தவும் அப்பா பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பா, இந்த மாதத்துல அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தி பலப்படுத்துகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். மனதார உம்முடைய பிள்ளை இந்த மாதத்துல முதல் நாள்ல அப்பா ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.